கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி கலப்பட உபதேசம். 2 கொரிந்தியர் 2:17 அநேகரைப் போல நாங்கள் வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போஸ்தலர் பவுல் அடிகளார் இப்படி கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஆதி காலத்திலேயும் சபையிலே இப்படிப்பட்ட கலப்பட பிரசங்கிகள் உண்டு, அவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். கள்ள போதகர்கள் வேறு, இந்த கலப்பட போதகர்கள் வேறு. கள்ள போதகர்களை எளிதாக சற்று அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் அவர் வேதத்தை புரட்டி சத்தியத்திற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுவார்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆனால் அந்த கலப்பட பிரசங்கிகளை சற்று கடினமாக அவர்களை அடையாளம் காண்பது சற்று கடினம். எப்படி என்றால், ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த பொருளுக்கு ஒப்பான ஒரு உபயோகமற்ற பொருளை கலப்படம் செய்து விற்று சம்பாதிப்பானே, அதுபோல இந்த கலப்பட பிரசங்கிகளும் வேதத்தை போதிப்பது போலதான் இருக்கும். ஆனால் அதிலே பொய்யையும் தங்களுடைய கற்பனைகளையும் கருத்துக்களையும் சேர்த்து ஜனங்களை உற்சாகப்படுத்துவதிலும் உணர்ச்சி வசப்படுத்துவதிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த செழிப்பின் உபதேசத்தை மாத்திரமே கொடுத்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. இவர்கள் புகழுக்காகவும் அவர்கள் விளம்பரத்திற்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரோமர் 17:18 இப்படிப்பட்டவர்கள் யார் என்றால், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்து நயவஞ்சிப்பால் இச்சக பேச்சால் கபடில்லாதவர்கள் இருதயத்தை வஞ்சிக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருப்போம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட போதகர்களையே இன்று ஜனங்கள் நாடி ஓடி செல்கிறார்கள். 2 தீமோத்தேயு 4:3 செவி தினவுள்ள இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட இந்த கலப்பட உபதேசத்தை நோக்கியே ஓடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களை இவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள், உணர்ச்சி வசப்படுத்துகிறார்கள். யோவான் ஸ்நானகன் மத்தேயு 3 என்ன சொல்கிறார்? முதல் செய்தியே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். கோடாரியானது வேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரம் வெட்டி எரிக்கப்படும். ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமென்.